Next, DNA is the genetic material. மரபணு பொருளாக DNA. Many biologists, despite the earlier experiments of Griffith, Avery, and others, still believed that protein, not DNA, was the hereditary material in a cell. கிரிஃபித், ஏவரி போன்றவர்களின் சோதனைகளுக்கு பின்னாலும் பல உயிரியல் வல்லுநர்கள் செல்லில் உள்ள புரதங்களே மரபு பண்புகளை கடத்தும் பொருள் என்றும் டிஎன்ஏக்கள் அல்ல என்றும் உறுதியாக நம்பினார்கள். மெனி பயாலஜிஸ்ட் டெஸ்பைட் நம்பினார்கள் த இயர்லியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் கிரிஃபித், ஏவரி போன்றவர்களின் சோதனைக்கு பின்னரும் அதர்ஸ் ஸ்டில் பிலீவ் தட் புரோட்டீன் தான் என்னது மரபு பண்புகளை கடத்தக்கூடியது என்று நம்பினார்கள். நாட் டிஎன்ஏ அல்ல, புரதங்கள் தான் என்னத்தை மரபு பண்புகளை கடத்தக்கூடியது என்று நம்பினார்கள். As eukaryotic chromosomes consist of roughly equal amounts of protein and DNA, it was said that only a protein had sufficient chemical diversity and complexity to encode the informations required for genetic material. இங்கே என்ன சொன்னாங்கன்னா, யூகரியாட்டிக் குரோமோசோம்களில் டிஎன்ஏவும் புரதமும் ஏறத்தாழ சம அளவில் இருக்கின்றன. மரபு பொருளாக இருக்க தேவையான ஒரு பண்பு செய்திகளை மொழிபெயர்க்கும் திறன் ஆகும். இத்திறனுக்கு தேவையான வேதி பல்வகை தன்மை கூட்டுத்தொகுதி அமைப்பையும் புரதங்களே பெற்றுள்ளன என்று அவர்கள் கருதினர். In 1952, however, the results of the Hershey-Chase experiment finally proved convincing evidence that DNA is the genetic material. இருந்தாலும் 1952 செய்யப்பட்ட ஹெர்ஷே-சேஸ் சோதனைகளின் முடிவுகள் டிஎன்ஏ தான் மரபு பொருள் என்பதற்கான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகளை அளித்தன. 1952 ஹெர்ஷே-சேஸ் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடிவு கடைசியான ஃபைனலாக டிஎன்ஏ தான் மரபு பொருள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்றை கொடுத்துருக்கு.